நமசிவாய வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அந்தரிக்கு வந்தனமுலு. என்னடா திடீர்னு தெலுங்கு பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு பேச போறதே அது சம்பந்தமா தான். ஆனா நமக்கு ஃபுல் தெலுங்கு தெரியாது, அதனால இந்த ஒரு வார்த்தையோட நிறுத்திக்கிறேன். ஸ்ரீ விஜயவராகா ட்ரேடர்ஸ்ங்கிற பேர்ல ஆந்திரா தெலுங்கானாக்கு நம்ம பிரான்ச்சைஸ் கொடுத்துருக்கோம். இங்க ஸ்ரீ யோகவராகா ட்ரேடர்ஸ்னு பேரு. அந்த பிரான்ச்சைஸை எடுத்து நடத்துறவர் மதிப்பிற்குரிய பிரமுக தந்திர ஜோசியர் ருக்மாங்கராவ் அவர்கள். அவர் என்னோட வயசுலயும் ரொம்ப பெரியவர், அதோட மட்டும் இல்லாம அனுபவத்திலையும் பெரியவர். எனக்கு இந்த ஆன்மீக பொருட்களை பத்தி என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாம் அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதோட மட்டும் இல்லாம இந்த பிரமுக தந்திரம்ங்கிற ஒரு புதிய முறையை அவர் பின்பற்றார் ஜோசியத்துல. அது கொஞ்சம் பழமையான விஷயம் தான், இன்னைக்கு நிறைய பேருக்கு மறந்து போயிருந்தது. அந்த மாதிரியான சில விஷயங்களை பண்ணி நிறைய பேருக்கு வழி காட்டின்னு இருக்கேன். இங்க தமிழ்நாட்டில் எப்படி சக்சஸ்ஃபுல்லா போச்சோ அதே மாதிரி நான் எதிர்பார்த்ததை விட ஆந்திரா தெலுங்கானா அங்கேயும் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு ஸ்ரீ விஜயவராகா. அதுக்கு முக்கியமான காரணம், தெலுங்கு மக்களுக்கு பொதுவா இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்கள்ல நம்பிக்கை உண்டு ஜாஸ்தியாவே. இன்னொன்னு, இதை எடுத்து நடத்துறவரும் விஷயம் தெரிஞ்சவர், அதை பத்தின சப்ஜெக்ட் தெரிஞ்சவர். நம்பிக்கை வச்சு வாங்குறப்போ எந்த அளவு கரெக்டா பண்ணணும், அதனால கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கோம். பட் அதுல பேரை கெடுக்கிற மாதிரி சில விஷயங்கள், சில விஷமிகள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒன்னும் இல்ல, ருக்மாங்கராவ் சார் லாஸ்ட் 1 இயர் 1.5 இயர்ல அங்க பெரிய பிரமுக தந்திர ஜோசியரா, ஒரு ஆன்மீக பேச்சாளரா, ஜோசியரா எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டார். அவர் இந்த கருங்காலி மாலை மாதிரியான விஷயங்களை பத்தி பேசின ஷார்ட்ஸை எடிட் பண்ணி போட்டு, அவர் கருங்காலி மாலை மாதிரியான விஷயங்களை ஏதோ வெப்சைட்ல பிசினஸ் பண்ற மாதிரி ஃபேக்கா கிரியேட் பண்ணி, அந்த மாதிரி வீடியோஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் 3 லட்சம் 4 லட்சம் வியூக்கு மேல போய் அவர் தான் இதை பண்றாருன்னு நம்பி வாங்கி, கடைசியில பார்த்தா ஒரு ப்ராடக்ட்டுக்கு பதிலா வேற ப்ராடக்ட் போயிருக்கு, டூப்ளிகேட்ஸ். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. என்னன்னா, தமிழ்லயும் இது சம்பந்தப்பட்ட வீடியோஸ் வந்திருக்கு சிலது. ஏன்னா ஆந்திரா தெலுங்கானால தமிழ் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. கர்நாடகால நிறைய பேருக்கு தமிழ் தெரியறது, கர்நாடிகாஸ்க்கு. கேரளால எல்லாருக்குமே தமிழ் தெரியறது. சோ தமிழ் பேசுறாங்களோ இல்லையோ, பேசினா புரிஞ்சுக்கிறது அது சவுத் இந்தியால நிறைய பேருக்கு ஈஸியா இருக்கு. அந்த மாதிரியான சில அட்வான்டேஜஸ் யூஸ் பண்ணி தமிழ்லயும் சில விஷயங்கள் இது சம்பந்தமா வந்திருக்குங்கிறதுனால என் சைட்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். ருக்மாங்கராவ் சார் ஏற்கனவே பேசிட்டார். முதல்ல ஒரு விஷயம் எல்லாரும் நல்லா மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஆன்மீக பொருட்களை ருக்மாங்கராவ் சார் நம்ம ஸ்ரீ யோகவராகா ட்ரேடர்ஸோட இன்னொரு கிளை ஸ்ரீ விஜயவராகா ட்ரேடர்ஸ் வெப்சைட் இருக்கு, அது மூலமா ஆந்திரா தெலுங்கானாவை சேர்ந்தவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஸ் ஆஸ்ட்ரோ அவர் தனியா ஒரு வெப்சைட் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அதுல இந்த அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் மாதிரியான விஷயம், அப்புறம் இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட் சம்பந்தப்பட்டது எல்லாமே இருக்கு. நம்ம கொடுக்கிற ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் அவர் கூட அடிஷனலா சிலது பண்ணலாம், எனக்கு தெரியல. என்னன்னா, ருக்மாங்கராவ் சார் மூலமா ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கணும்னா விஜயவராகா ட்ரேடர்ஸ் அப்புறம் ராஸ் ஆஸ்ட்ரோ, இந்த 2 தான். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால இந்த மாதிரி ஏதாவது ஃபேக் வீடியோஸ் நீங்க பார்த்து ஏமாந்துட வேணாம். நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ப்ராப்பரா செக் பண்ணி அதுக்குரிய பூஜைகளை பண்ணி கொடுக்கறோம். ஸோ நம்ம ஜென்யூனா பண்றோங்கிறதுனாலதான் நம்ம கிட்ட அவர் வாங்குறார். எனக்கும் சரி, ருக்மாங்கராவ் சாருக்கும் சரி, மணிங்கிறது செகண்டரி தான். ஜென்யூனா பண்ணணும், அதுதான் முக்கியமான விஷயம். பட் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், ருக்மாங்கராவ் சார் ஸ்பிரிச்சுவல் இதுல கொஞ்சம் பெரிய லெவல்ல இருக்கக்கூடியவர். மனசளவுல கூட யாருக்கும் கெடுதல் நினைக்காத ஒரு நல்ல சோல். அவரோட பேரை வச்சு இந்த மாதிரி சில பேர் ஏமாத்துறாங்க. அவர் மனசு கஷ்டப்பட்டு ஏதாவது நினைச்சாலே இந்த மாதிரி ஏமாத்தி பழகிறவங்க நாசமா போயிடுவாங்க. அதனால ஆல்ரெடி போயிட்டு தான் இருப்பாங்க, அது வேற விஷயம். ரொம்ப நொந்து போய் சொல்றேன், உங்களோட ஓன் டேலண்ட்டை வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, எவ்வளவு வேணாலும் சம்பாதிங்க. ஆனா நியாயமா கரெக்டா பண்ணணும். இப்படி அடுத்தவங்க பேரை யூஸ் பண்ணி அதுவும் தப்பா டூப்ளிகேட்டா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அனுப்புறதுக்கு வேற ஏதாவது தொழில் பண்ணிட்டு போயிடலாம். இதோட நிறுத்திக்கிறேன். இன்னுமும் எனக்கு சில விஷயங்கள் சொல்லணும்னு தோன்றது, பட் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் எமோஷனை. அதனால முக்கியமா இந்த மாதிரியான ஆட்களை நம்பி யாரும் ஏமாற வேணாம், ஜாக்கிரதையா இருங்க. ஜஸ்ட் ஒரு விழிப்புணர்வு, அவேர்னஸ்க்காக. தேங்க்யூ.